பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வெளிச்சமானவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்ம இருளான வாழ்க்கையில அவர் வெளிச்சம் உண்டாக இந்த உலகத்திற்கு வந்தார். ஆதியாகமம் 1:3 தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆம் தேவ பிள்ளைகளே, இருளின் பாதைகளில வாலிப பிள்ளைகளை நடந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியா இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த ஒளியை நாம் பின்பற்றி போவோமானால் நாம் இருளில நடக்காதவர்களாய், குருடரை போல நடக்காதவர்களாய், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடப்போம். தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 37:6 சொல்லியிருக்கிறது, உன் நீதியின் வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, யோசிச்சு பாருங்க, உங்க பாதை இருளான பாதைகளை போய் கொண்டிருக்கிறதா? நரகத்துக்கு போகிற பாதையா இருக்கிறதா? வேண்டாம், ஏசப்பா கிட்ட ஓடி வாங்க. யோவான் அதிகாரத்துல ஆண்டவர் யோவான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. யார் அவர்? இயேசுவானவர். ஆம் வாலிப பிள்ளைகளே, அதே 7வது வசனத்துல அவர் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். ஹல்லேலூயா. யோவான் ஸ்தானகன் இயேசு கிறிஸ்துவை பத்தி சாட்சி கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, அதே யோவான் 1:9 உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கும்பொழுது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நம்ம ஏன் இருளான பாதையை நோக்கி ஓட வேண்டும்? பிள்ளைகளே, கஷ்டம், ஆண்டவர்கிட்ட ஓடிவாங்க. ஆண்டவர் உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவார். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சங்கீதம் 27:1 நம்ம படிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடுல இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் நடத்தினார் என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம் அல்லவா? வாலிப பிள்ளைகளே, இரவும் பகலும் உங்களை காக்கிற தேவன், வெளிச்சத்தின் பாதையில நடத்துகிற தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவோமா? நாம் அவரை நோக்கி போவோமா? அவர்கள் இரவும் பகலும் வழியாய் நடக்கக்கூடும்படி கர்த்தர் பகலில் அவர்களின் வழியாய் நடந்த மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, ஜெபிக்கலாம். துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, நீர் வெளிச்சமானவர் என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். எங்கள் வாழ்வு இருள் அடைந்திருக்கிறது. வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருள் இருக்கிறது சுவாமி. அந்த இருளை எல்லாம் வெளிச்சமாக்கி ரட்சிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்களும் மகிழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. உலகம் மகிழ்ந்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் சுகப்படுத்துங்க ஆண்டவரே. ஒளியாய் இருக்கிற கிறிஸ்து ஒவ்வொருடைய வீடுகளிலும் வெளிச்சத்தை கொண்டு வாங்க, சமாதானத்தை கட்டளிடுங்க. வாலிப பிள்ளைகளை சந்திங்க, வியாதிஸ்தர்களை சுகமாக்குங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்களை ஆண்டவரே தேவைகளை சந்திங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கரத்துக்குள்ளா எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். ஏசப்பா, துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹேவ் a blessed day. Bye.